அயோத்தியா காண்டம் அத்தியாயம் 34. எந்த விதமான மன விகாரம் இல்லாதவரும், தாமரை இதழ்களைப் போல கண்களை உடையவரும், நீண்ட கருத்த மேகத்தை போன்ற தேகத்தை உடையவரும், சிறுத்த இடை உடையவருமான ராமன் சுமந்திரரிடம் இப்படி சொல்லி அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த புறத்துக்குள்ள போய் மகாராஜாவை பாக்குறார். அங்க சக்கரவர்த்தி துக்கத்தை பொறுக்க முடியாம பெருமூச்சு விட்டுண்டு கலங்கின மனசோடு ராமனையே சதா நினைச்சுண்டு இருக்கார். சுமந்திரரோ ரொம்ப புத்திமான். ஆனாலும் ராமனுக்கு நேர்ந்த கஷ்டத்தால அவருக்கு கொஞ்சம் மனசு கலக்கங்கள்லாம் இருக்கிறதுனால கையை வணங்கிண்டு முதல்ல ஜெய விஜய் பவ அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா ஐயோ இவரே ரொம்ப துக்கத்துல இருக்காரே, நம்ம இப்படி சொல்றோமே, இவர் என்ன நினைச்சுப்பாரோ அப்படின்னு நினைக்கிறார். அதனால ஒரு பக்கம் அவருக்கு சிறிது பயமா கூட இருக்கு. அதனால குரல் கொஞ்சம் தழக்க, சுவாமி, உங்களுடைய பிரிய புத்திரனான ராமன் வாசல்ல வந்து தங்களுடைய தரிசனத்துக்காக காத்துன்னு இருக்கார், அனுமதி தரணும் அப்படின்னு சொல்றார். சூரியன் கிரணங்களால் சூழப்பட்டது போல சகல உத்தம குணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட அந்த மகா பராக்கிரமசாலி இப்போ காட்டுக்கு போக போறார். தாங்கள் அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் இங்கே வந்திருக்கார் அப்படிங்கிற செய்திய சுமந்திரர் தசரதர்கிட்ட சொல்றார். தசரதர் சுபாவத்திலேயே தர்மாத்மா. அவருடைய மனசு ஒரு சமுத்திரத்தை போல கம்பீரமா இருக்கக்கூடியது. ஆகாசம் சுத்தமோ அசுத்தமோ அது எங்க சஞ்சாரம் பண்ணினாலும் எந்த தோஷமும் அதை பாதிக்காது. அப்படி லோக விஷயங்களில் அவர் கலந்திருந்தாலும் கூட அவர் எதிலுமே பற்றில்லாமல் இருக்கக்கூடியவர். அந்த சமயத்துல தான் செய்த பிரதிஜையை தவறக்கூடாது என்ற தர்மத்தை அனுசரிச்சு சுமந்திரரை பார்த்து, சுமந்திரா, என் பாரியைகளை எல்லாம் இங்க சீக்கிரம் வர சொல்லுங்கோ. தர்மத்திலேயே நாடின மனசுள்ள என் குழந்தைய நான் அவர்களெல்லாம் சூழ கிட்டக்க எல்லாரும் நின்னுண்டு பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றார். அதாவது தன் குடும்பத்தோட ஃபுல்லா சேர்ந்து நின்று ராமனை பார்க்கணும்னு ஆசைப்படுறார். உடனே சுமந்திரர் அந்த புறத்துக்கு போய், மகாராஜா உங்களை எல்லாம் வர சொல்றா அப்படின்னு சொல்லி அவ மனைவிகளை எல்லாம் கூப்பிடுறா, சீக்கிரமா வாங்கோ அப்படின்னு சொல்றார். அப்படியே தசரதரோட 350 மனைவிகளும் கௌசல்யை முன்னே வர, ராமன் வனத்துக்கு போறாரே அப்படிங்கிற துக்கத்தால அழுது அழுது கண்கள்லாம் கலங்கி தங்களுடைய கணவன் இருக்கும் இடத்துக்கு வந்து சேர்ந்தார். தன் பாரியைகள் எல்லாம் வந்திருக்கிறத பார்த்த தசரதர், சுமந்திரா, குழந்தைய அழிச்சுண்டு வார் அப்படின்னு சொன்னார். சுமந்திரர் வெளியில போய் ராமலட்சுமணையும் சீதையும் அழிச்சுண்டு வர்றார். அப்போ தசரதர் ராமன் கை கூப்பிண்டு வணக்கத்தோடு வரத்த தூரத்திலேருந்தே பார்த்துட்டு திடீர்னு தாவி ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுக்காக போறார். அவருடைய மனைவிகள் எல்லோரும் வாடின முகத்தோடு அவரை பின்தொடர்ந்து போனார். தசரதருக்கு கண்கள் கண்ணீரால அப்படியே மறைஞ்சு போயிடுது. ராமன் இருக்கும் இடம் வரைக்கும் கூட போக முடியாம கொஞ்ச தூரத்திலேயே கீழே விழுந்து மயக்கமாயிட்டார். உடனே ராமனும் லக்ஷ்மணனும் ஓடி போய் தாங்கிக்கிறார். தங்களுடைய பர்த்தா துக்கத்தால இப்படி நினைவில்லாம இருக்கிறத பார்த்து ராஜஸ்திரீகள் ஹா ஹா ராமா ராமா அப்படின்னு சொல்லி கதர்றா. தலையிலையும் மார்பிளையும் அடிச்சுக்கிறா. அவளுடைய அழுகை குரலும் காதுக்கு அப்படியே கேட்க கேட்க ஒரே வெறுப்பா இருந்தது எல்லாருக்கும். ராமலட்சுமணர்கள் சீதையோடு சக்கரவர்த்தியை அப்படியே கையால தாங்கி படுக்கையில உட்கார வைக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தசரதருக்கு கொஞ்சம் நினைவு வருது. துக்க சமுத்திரத்துல அவர் தவிக்கிறார். அப்பாவை ராமன் வணங்கி, மகாராஜா, நீங்கள் எனக்கு ஈஸ்வரன், நான் தண்டகாரண்யத்துக்கு போக ரெடியா இருக்கேன், என்ன அனுகிரகம் பண்ணி உத்தரவு தரணும். லக்ஷ்மணனையும் சீதையும் என்னோட வரவேண்டாம்னு நான் எத்தனையோ சொல்லி பார்த்தேன். ஆனா அவ கேட்கல, ஒரே பிடிவாதமா என்னோட வரவேன்னு சொல்லி அவ ஆசைப்படுறா. எங்களை விட்டு பிரியணுமேன்னு நீங்க வருத்தப்படாதீங்கோ, உத்தரவு கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் கேட்கிறார். பயங்கரமான காட்டுக்கு போக தனக்கு உத்தரவு கொடுக்கும்படி கொஞ்சம் கூட வருத்தப்படாம கேட்கிற ராமச்சந்திர மூர்த்திய பார்த்து தசரதன் சொல்றார், ராமா, நான் கைகேயிக்கு வரங்களை கொடுத்துட்டு அவளால ஏமாத்தப்பட்டேன். நான் செய்வது எதுவும் நியாயமல்ல. என் புத்தி என்னோட சுவாதீனத்திலேயே இல்லப்பா. இப்பொழுது நீ என் பேச்ச நல்லா விலக்கி விட்டுட்டு நீ அயோத்திக்கு ராஜாவாக
இருந்து ஆட்சி பண்ணு அப்படின்னு சொல்றார். மகா புத்திமானான தசரதன் பல விஷயங்களை மனசுல வச்சுண்டுதான் இப்படி சொன்னார். ராமனும் தர்ம ரகசியத்தை நன்னா அறிஞ்சுட்டு அதை அனுஷ்டிக்கிறதுல சிரேஷ்டர். அதனால அவர் அதை கேட்பாரா, மோசம் போவாரா? மிகவும் பணிவாக, சுவாமி, நீங்கள் இன்னும் அநேகமாயிரம் வருஷங்கள் வரையில இந்த பூமண்டலத்தை ஆட்சி பண்ணணும். நான் காட்டுக்கு போறேன். தங்களுடைய சத்தியம் தவறுவதற்கு நான் காரணமா இருந்துடப்படாது. 14 வருஷங்கள்னு சொல்றது காட்டுல விளையாட்டா கழிஞ்சு போயிடும். நான் திரும்பி வந்து உங்களுடைய பாதங்களை தொட்டு நமஸ்காரம் பண்ணும் பாக்கியத்தை நான் கட்டாயம் அடைவேன் அப்படின்னு சொல்லி ராமன் சொல்றார். தசரதருக்கு ஒரு புறம் தான் கொடுத்த வாக்கு என்ற நிர்பந்தம், மறுபக்கத்துல அவரை கைகேயி ராமனை இன்னைக்கே காட்டுக்கு போக சொல்லுங்க, அவனை இங்க இருக்க விடப்படாதுன்னு ரகசியமா வேற நிர்பந்தப்படுத்துறா. ஆக 2 பக்கமும் அவருக்கு பிரஷர் இருக்கு. தன்னை காட்டிலும் பிரியமான குழந்தையை காட்டுக்கு அனுப்ப வேண்டியிருக்கே அப்படிங்கிற துக்கத்தை அவரால தாங்க முடியல. கண்ணீர் அருவியா கொட்டுறது. வார்த்தை கொளற, ராமா போயிட்டு வா, இப்படி செஞ்சா உனக்கு இந்த லோகத்திலும் சரி பரலோகத்திலும் சரி உத்தமமான க்ஷேமம் கிடைக்கும். நீ போகும் வழியில உனக்கு மங்களம் உண்டாகட்டும். எந்த ஜந்துக்களாலும் உனக்கு பயம் இல்லாமல் இருக்கட்டும். அதனால நீ ஜாக்கிரதையா போயிட்டு வா. நீ சத்தியம் தவறாத சுபாவத்தை உடையவன், தர்மத்துல நாடின மனசு இருக்கிறவன். ஒரு காரியத்தை செய்யணும்னு நீ நிச்சயித்த பிறகு உன் புத்தியை யாராவது மாத்த முடியுமா? இருந்தாலும் கூட இன்னைக்கு ராத்திரியே நீ போகணுமாப்பா, அதுல எனக்கு கொஞ்சமும் இஷ்டம் இல்லை. நீ போகக்கூடாது. இன்னைக்கு இங்கே இருந்துட்டு என்னையும் உங்க அம்மாவையும் பார்த்துட்டு இருந்துட்டு உன் இஷ்டப்படி நீ நாளைக்கு போ. உன்னை ஒரு ராத்திரி முழுவதும் பாக்குற பாக்கியமாவது எனக்கு கிடைக்கும் இல்லையா? நீ செய்யும் காரியத்தை எந்த விதமாக யோசித்து பார்த்தாலும் எனக்கு மயிர்கூச்சல் தான் ஏற்படுறது. எனக்கு பரலோகத்துல நல்ல கதி கிடைக்கணும்னு நீ உரிமையோடு அனுபவிக்க வேண்டிய சகல சௌக்கியங்களும் இந்த லோகத்துல விட்டுட்டு மனுஷ சஞ்சாரம் இல்லாத காட்டுக்கு போறேன்னு துணிஞ்சுட்டியே. இது நான் இஷ்டப்பட்டு செஞ்ச காரியம்னு நீ நினைக்கப்படாது. சத்தியத்தின் மேல ஆணையா சொல்றேன். சாம்பல் மூடின நெருப்பு மாதிரி தோ நிக்கிறாளே கைகேயி, எவளை பாரு. நான் அவளுக்கு சுவாதீனமாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால மனசுல குரூரமான யோஜனை எல்லாம் வச்சுண்டு என்னை இவ ஏமாத்திட்டா. இவள் நமது குலாச்சாரத்தை கெடுக்க வந்தவோ. இவள் என்ன மோசம் பண்ணி வாங்கின வரங்களால பரதனுக்கு அபிஷேகம் செய்யும்படியும் நீ காட்டுக்கு போகும்படியும் ஏற்பட்டிருக்கு. இந்த கைகேயி உன்னை கட்டளை இட்டத நீ தலைமையில தூக்கி வச்சுண்டு அதை நிறைவேற்ற நினைக்கிற. உன்னோட உத்தமமான குணத்தை நான் என்னன்னு சொல்றது? அப்படி சொல்வதுல என்ன நியாயம் இருக்கு? நீ எனக்கு மூத்த புத்திரன், நான் நல்ல கதி அடையணும்னு உன்னையே நம்பி இருக்கேன். அந்த பொறுப்பு உன்னுடையது தானே. உன் பிதா செய்த பிரதிஜையை தவறக்கூடாது அப்படின்னும் பொய் சொல்லக்கூடாது என்னும் நீ நினைக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்ல. அப்படி செய்யறதுக்கு உன்னை விட அதிகமான பாத்தியம் யாருக்குமே இல்ல. இப்படி துக்கத்தால ஒரு ராத்திரியாவது இருந்துட்டு போகப்படாதா அப்படின்னு மனசு உருகும்படி அப்பா சொல்ற வார்த்தைகளை ராம லக்ஷ்மணர்கள் கேட்டதும், ஐயோ, ஒரு ராத்திரி பொழுதாவது அவர்களை சந்தோஷப்படுத்தும் பாக்கியத்தை செய்யாமல் போனோமே அப்படின்னு அவ வருத்தப்படுறா. அப்போ ராமன் சொல்றார், சுவாமி, சகல போக பாக்கியங்களையும் இங்கே இன்னைக்கு நான் அனுபவிச்சுருந்தா நாளைக்கு வனத்துல அந்த சௌக்கியத்தை எனக்கு யார் கொடுப்பா? இங்கேருந்து கொஞ்ச காலம் சுகத்தை அனுபவிப்பதை காட்டிலும் வனத்துக்கு போறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோன்றது. இந்த பூமியில உள்ள தேசங்களையும் அவைகளின் பிரஜைகளையும் தனதானியங்களையும் நான் இதோ விட்டு விட்டேன். அவைகளை பரதனுக்கு கொடுங்கோ. நான் காட்டுல தங்கி இருக்க முடிவு பண்ணிட்டேன். என் புத்தி மாறாது. எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கும் சுபாவம் உங்களுக்கு உண்டு. கைகேயி இடத்தில் நியாயமான காரணத்தால் சந்தோஷப்பட்டு சில வரங்களை நீங்க கொடுத்தேள். அதை குறைவில்லாமல் நிறைவேற்றுங்கோ. சொன்ன சொல்லை தவறாதவர் என்ற கீர்த்தி உங்களுக்கு இருக்கட்டும். நான் உங்களுடைய வார்த்தைகளை பரிபாலனம் பண்ணிண்டு வனத்துல 14 வருஷங்கள் தபஸ்விகளோடு காலத்தை போக்குறேன். என்னை விலக்கிட்டு நீ அரசனாயிரு அப்படின்னு என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்னேள் அப்பா. இந்த க்ஷணத்திலேயே கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த ராஜ்யத்தை பரதனுக்கு கொடுங்கோ.
ஏதோ சுகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற உத்தேசத்தோடு நான் இந்த ராஜ்யத்தை விரும்பினதாக நீங்க நினைக்கப்படாது. தங்களுடைய கட்டளையை நிறைவேற்றுவதால் உண்டாகும் புண்ணியமும் சுகமும் அதனால கிடைச்சிருமா? நீங்க எதுக்காக துக்கப்படணும்? நீங்கள் கண்ணீர் விடக்கூடாது. சகல நதிகளுக்கும் அதிபதியான சமுத்திரராஜன் எப்பவாவது கலங்கினார் அப்படின்னு யாராவது கேட்டதுண்டா? எனக்கு ராஜ்யம் வேண்டாம், சுகம் வேண்டாம், சீதை வேண்டாம், இந்த போக போக்கியம் வேண்டாம், சொர்க்கம் வேண்டாம், உயிர் கூட வேண்டாம். நீங்கள் சொன்ன வார்த்தை பொய்யாக கூடாது. அந்த ஒரு விஷயம் மாத்திரம் நான் நிறைவேற்றணும். தாங்கள் எனக்கு பிரத்யட்சமான தெய்வம் இல்லையா? நான் சம்பாதித்த புண்ணியத்தின் மேலும் நான் பேசுகின்ற சத்தியத்தின் மேலும் தங்களுக்கு எதிரில ஆணையிட்டு சொல்றேன். இந்த இடத்துல ஒரு க்ஷணம் கூட என்னால இருக்க முடியாது. இத பத்தி தாங்கள் கொஞ்சமும் வருத்தப்படவும் கூடாது. காட்டிலே வசிப்பதாக நான் செய்த நிச்சயம் ஒருபோதும் மாறாது. தங்களுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு மாத்திரம் நான் காட்டுக்கு போறேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்கோ. கைகை கிட்டக்க நான் காட்டுக்கு போறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டேன் இல்லையா? அதை நிறைவேற்ற வேண்டாமா? வனத்துல எத்தனை கஷ்டத்தை அனுபவிக்க போறோமோ அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு வேண்டாம். விசித்திரமான பட்சிகளும் மிருகங்களும் நிறைந்திருக்கும் வனத்துல ஆனந்தமா நாங்க காலத்தை கழிப்போம். பிதாவென்றால் தேவதைகளுக்கும் தெய்வம் இல்லையா? அதனால தங்களை பரம தெய்வமாக நினைச்சுண்டு தங்களுடைய கட்டளையை நிறைவேற்ற நான் ஆசைப்படுறேன். 14 வருஷங்களுக்கு பிறகு என்னை மறுபடியும் நீங்கள் கட்டாயம் பார்ப்பீர்கள். அதனால இப்போ நீங்க வருத்தப்படுறது நல்லதில்ல. தாங்கள் மற்றவர்களை கண்ணீர் விட்டு வருத்தப்படக்கூடாது அப்படின்னு தைரியம் சொல்லி தடுக்க வேண்டி இருக்க, நீங்களே இப்படி தவிச்சா மற்றவாளுடைய கதி என்ன ஆகும்? இந்த நகரத்தை நான் விட்டு விட்டேன், இதை பரதனுக்கு கொடுத்துடுங்கோ. இந்த தேசத்தையும் விட்டேன், இதையும் பரதனுக்கு கொடுங்கோ. இந்த பூமியையும் நான் விட்டேன், இதையும் பரதனுக்கு கொடுங்கோ. நான் தங்களுடைய ஆக்ஞையை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை நிறைவேற்றிண்டு காட்டுல பல வருஷங்கள் வரையில் வசிக்க உத்தேசித்து இப்பொழுதே இங்கிருந்து புறப்படுறேன். நான் பிரதிஜை முடிக்கும் வரையில் திரும்பி வர மாட்டேன். மலைகள், நதிகள், நகரங்கள், தன தானியங்கள், பிரஜைகள் நிறைந்த இந்த பூமண்டலத்தை பரதன் க்ஷேமமாக ஆட்சி பண்ணட்டும். அதுல எனக்கு கொஞ்சமும் ஆசை இல்லவே இல்லை. தாங்கள் செய்த பிரதிஜை பொய்யாகாமல் நிறைவேற வேண்டும். ஒப்பற்ற போக போக்கியங்களிலோ என்னுடைய சௌக்கியத்திலோ நான் மனசு வச்சவன் இல்லை. பெரியோர்களால் சொல்லப்பட்ட பித்ருவாக்கிய பரிபாலனம் என்ற தர்மத்தை அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துல மாத்திரம்தான் என் மனசு நாட்டம் கொண்டு இருக்கு. அதனால என்னை பத்தி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் கொடுத்த வாக்கை பொய்யாக்கிவிட்டு இந்த ராஜ்யத்திலோ சகல போக சௌக்கியங்களிலோ சீதையாலோ என் உயிராலோ என்ன பிரயோஜனம் இருக்கு? தாங்கள் கொடுத்த வாக்கு பொய்யாக கூடாது. வனத்துல நாங்கள் கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொப்பனத்துல கூட நீங்க நினைக்காதீங்கோ. பழம் கிழங்குகளை எல்லாம் சாப்பிடுவோம். மலைகளையும் ஆறுகளையும் ஏறுகளையும் பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். விசித்திரமான காட்டுல சஞ்சரிச்சுண்டு சுகமாக காலத்தை கழிப்பேன் அப்படின்னு சொல்லி அப்பாவை ராமன் பலவிதமாக சமாதானம் பண்றார். தசரதரும் ராமனை கட்டி அணைச்சு துக்கத்தால மனசு தளர்ந்து போய் மூர்ச்சை அடைந்து அப்படியே அசைவில்லாம கிடக்கார். ராஜஸ்திரீகள் எல்லாம் வாய் விட்டு கதறா. சுமந்திரர் அதை பார்த்து தாங்க முடியாம அழுததால மயக்கம் வந்துடுறது அவருக்கு. அந்த புறத்துல எங்க பார்த்தாலும் எல்லாரும் ஹா ஹா ஐயோ ஐயோ அப்படிங்கிற சப்தத்தை தவிர வேற எதுவுமே கேட்கல. ஆனா கல் நெஞ்சுக்காரியான அந்த கைகை மாத்திரம் கொஞ்சம் கூட வருத்தப்படல. அவளுடைய முகம் அப்படியே சந்தோஷத்துல பிரகாசமாக இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த 34வது அத்தியாயத்தை முடிக்கிறா. இதை தொடர்ந்து 35வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.